ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபைனான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 10 புள்ளிகள் அதிகரித்து 24,467 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 110 புள்ளிகள் அதிகரித்து 80,956 நிறைவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நாகப்பன் சார் கிட்ட கேட்கறது நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க அவர்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. நிஃப்டி சென்செக்ஸ் சற்று ஏற்றத்துல முடிவடைஞ்சிருந்தாலும் அது ரொம்ப மைக்ரோ தான் பார்க்க முடியும். அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அது மெயினான காரணம் 200 புள்ளிகளுக்கு மேல இன்னைக்கு அதிகரிச்சதுக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கியினுடைய குறியீடு தான். அது இல்லைன்னா இன்னைக்கு ஒரு 100 பாயிண்ட் நெகட்டிவ் டவுன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, ஹெச்டிஎஃப்சி வங்கி, ஐசிஐசிஐ வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி, அது போக பைனான்சியல் சர்வீசஸ்ல பஜாஜ் பைனான்ஸ், ஃபின்சர்வ், இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 300-350 புள்ளிகள் இன்னைக்கு ஏற்றத்துல இருந்தது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் வேறு சில பங்குகள் இறங்கிய போதும், ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல், ஐடிசி இதெல்லாம் இறங்கிய போதும் நெட்டா நமக்கு ரேலி காமிக்கிறது இதுதான். சோ இது பெரும்பாலும் குறியீட்டை பொறுத்த வரைக்கும் பக்கவாட்டு நகர்த்தல் தான். ஆனால் அதை தாண்டி வழக்கம் போல இன்னைக்கு 5வது நாள் நினைக்கிறேன் தொடர்ந்து பரந்த சந்தை பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் கணிசமாக அதிகமா இருக்கு. 2300 பங்குகள் மும்பை பங்கு சந்தையில, டிக்ளைன் 1582 பங்குகள் தான். அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் 449, லோயர் சர்க்கியூட் 185, 52 வீக் ஹை 255, 52 வீக் லோ 12. தேசிய பங்கு சந்தையிலும் இதே போக்க பார்க்க முடிகிறது. 4 குறியீடுகள், செக்டோரல் குறியீடுன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் குறியீடு, எஃப்எம்சிஜி, மெட்டல், பார்மா, இது 4 மட்டும் சின்ன இறக்கத்துல இருக்கு. அதுல எஃப்எம்சிஜி, ஆட்டோவும் ஒரு 3/4%, மற்ற 2 ரொம்ப இறக்கம்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இறக்கம். மற்ற எல்லா குறியீடுகளும் இன்னைக்கு ஏற்றத்துல இருக்கு. பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு தான் கணிசமான ஏற்றத்துல இருக்கு. பிராடர் மார்க்கெட் அந்த 5 நாட்களாக அந்த ட்ரெண்ட், புல்லிஷ் ட்ரெண்ட் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மிக்சட் பேக் தான் சொல்லுவேன். ஓகே, இப்போ இண்டெக்ஸ் மிக்சடா இருக்கு, பட் பிராடர் மார்க்கெட் புல்லிஷா தான் இருக்கு. வரும் நாட்கள் எப்படி சார் இருக்கும்? கொஞ்சம் முரணா இருக்கு லைட்டா. அது இந்த முரண்றது இன்னைக்கு நேத்து இல்ல, கடந்த 4 நாட்களாகவே நம்ம பாக்குறோம். வெள்ளி அன்றுல இருந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கு. வியாழன் என்று முதல் குறியீடு ஏற ஆரம்பிச்சது, முன்னணி குறியீடுகள். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அதனுடைய ஏற்றத்தை விட இது அந்த நிப்டி நெக்ஸ்ட் 50, ஏன்னா அது அதானி பங்குகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு குறியீடு, இந்த மாதிரி ஏற்றம் இருக்கிறதுனால இது 4-5 நாட்களா இருக்குது தான். இதே போக்கு தான் அடுத்து என்ன நாளை மறுநாளும் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஒரே ஒரு விஷயம், நாளை மறுநாள் மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அவங்களுடைய வட்டி விகிதம் குறித்த இருக்கு. இன்னைக்கு மானிட்டரி பாலிசி கமிட்டி அவங்க இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, சந்திப்பு தொடங்கி விட்டது. நாளை 2 நாளுக்கு அப்புறம் நாளை மறுநாள் காலையில சுமார் 10 மணி போல ரிசர்வ் வங்கியினுடைய தலைவர் பிரஸ் மீட் அவங்க சந்திக்கிறது, அறிவிப்புகள் எல்லாமே அடுத்தடுத்து இருக்கும். சோ அதுல வட்டி விகிதம் குறைப்பு குறித்த பெரிய எதிர்பார்ப்பு சந்தையை பொறுத்த வரைக்கும் பிராங்க்லி ஸ்பீக்கிங் கிடையாது. பட் டிஆர்ஆர் ஒருவேளை குறைக்கப்படலாமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ் கோ தான் இருக்கும். எதுவுமே சேஞ்ச் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில. கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் சார், கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் சில்வர் மட்டும் ஒரு சின்ன இறக்கத்துல, தங்க விலையில மாற்றம் இல்லை. கச்சா எண்ணெயினுடைய விலை கிட்டத்தட்ட MCXல 6000 ரூபாய் தொட துவங்கி இருக்கிறது. இந்த மேஜிக்கல் நம்பர்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி 6000 தொட துவங்கி இருக்கிறது. அதுக்கு பக்கத்துல ஏன்னா சர்வதேச சந்தையில $70 அகைன் அங்க 70ங்கிறது ஒரு மேஜிக்கல் நம்பர், 76ங்கிறது ஒரு மேஜிக்கல் நம்பர். அந்த 70ஐ தாண்டி ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் முடிஞ்சிருச்சு, புல்லிஷ் சென்டிமெண்டுடைய துவக்கமாக இருக்கதா பார்க்கலாம். பட் அகைன் இங்கேயும் ஓபெக் நாடுகளுடைய சந்திப்பு இந்த வாரம் அடுத்த வாரம் இருக்கு. அதுல எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்து தான் இதனுடைய மேற்கொண்டு, அதாவது அவங்க உற்பத்தியை குறைக்க போறாங்கன்னா அதனுடைய விலை அதிகரிச்சிடும், செயற்கையாக குறைக்க போறாங்கன்னா. அதை தவிர தங்கம் வெள்ளியினுடைய விலையில பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை, சர்வதேச சந்தையிலும் இல்லை, உள்ளூர் சந்தையிலும் இல்லை. சிறப்புங்க சார். இது கரன்சி சார், கரன்சியை பொறுத்த வரைக்கும் அந்த தொடர் ஏற்றத்துல தான் இருக்கு. இன்னைக்கு கூட 84 ரூபாய் 87 பைசா அப்படின்னு தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேர வணிகத்துல இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இது நம்ம எதிர்பார்த்தது தான். கடந்த ஒரு மாதமாவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த ஏற்றம்ங்கிறது இருக்கும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் ஏறிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டாலருக்கான தேவை இருக்கிறது. ஸோ இது இந்த போக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இத்தனைக்கும் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாமல் சைட்வேஸ்ல தான் இருக்கு. முதல்ல ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் சைட்வேஸ்ல தான் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஆஸ்திரேலியன் டாலர் ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது, கிட்டத்தட்ட 1% மேல. ஏன்னா கரன்சில எல்லாம் இப்ப நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல 20%ங்கிறத நமக்கு இந்த ரொம்ப சகஜம்பா அப்படின்னு அந்த மாதிரி. பட் ஆனால் கரன்சில 1% மேல மூவ்மெண்ட் இருக்குது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் என்ன காரணம், அதாவது ஆஸ்திரேலியாவுடைய இந்த 3ஆம் காலாண்டு, அங்க 3ஆம் காலாண்டுன்னு சொல்றது 2024னுடைய 3ஆம் காலாண்டு, அதனுடைய பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த புள்ளிவரம் வந்திருக்கு. அதை தொடர்ந்து அந்த ஆஸ்திரேலியன் டாலர் அதனுடைய மதிப்பு 1%க்கு மேல, கிட்டத்தட்ட ஒரு கிராஷ்னு சொல்லக்கூடிய அளவு வச்சுக்கலாமே, அந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சியை இன்று சந்தித்திருக்கிறது. நாளை தொடருமான்னு பார்க்கணும்.
முக்கியமா இந்த டிஜிட்டல்ல நடக்கிற ஃப்ராட பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆமா முன்னாடிலாம் கார்டு மேல இருக்க 16 நம்பர் சொல்லுங்க சார்ன்னு பண்ணவங்க இப்ப வந்து வேற வேற விதமா வந்து ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா ஆமா டிஜிட்டல் அரசு பிரதமர் மோடியே கூட வந்து பேசியிருந்தாரு. இப்ப முதல் முறையா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு நம்ம கேள்விப்பட்டுட்டே இருந்திருக்கோம் சார். ஆனா யாரும் ஆமா கைதான மாதிரி தெரியல. இப்ப ஆனா கைதாயிருக்காங்களே சார். ஆமா நீங்க சொன்ன மாதிரி ஜம்தாரா அப்படின்னு ஒரு சீரியல் ஆமா. ஓடிடில இருக்குது. அதுல இதேதான் ஒரு மொத்த வில்லேஜுமே இதுல ஈடுபடும். ஆயிரக்கணக்கான சிம் கார்டுகளை வச்சுக்கிட்டு, ஐடென்டிட்டியை வச்சுக்கிட்டு, ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு போலீஸ் எல்லாம் மண்டையை பிச்சுக்குவாங்க கண்டுபிடிக்க முடியாதுன்னு. இதெல்லாம் சீரியல்ல பார்த்தோம், அல்லது செய்தித்தாள்கள்ல வேற ஊர்ல நடந்ததுன்னு பார்த்தோம்னா, இப்ப சமீப காலமாக அடிக்கடி இப்ப சென்னையிலயும் ஆரம்பிச்சிருக்கு. அதுல ஆளை பிடிச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்ஃபேக்ட் இந்த பணம் எங்க போயிருக்குன்னா கவுஹாத்தில ஒரு நிறுவனம், அது ஒரு பிரைவேட் லிமிடெட் நிறுவனம், ஹர்ஷி ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட்னு பேரே இருக்கு. அந்த நிறுவனத்திற்கு இந்த பணத்துல பெரும்பகுதி போயிருக்கு. அவங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து வரும், அதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் மாதிரி நாங்க செயல்பட்டு இருக்கோம், ஒரு கமிஷனுக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பணத்தை விட்டவர் வந்து தைரியமாக இதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சிபிடபிள்யூடி சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா இருக்கக்கூடியவர். அவரையே ஒரு படித்த விவரமானவரை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து செய்யறாங்கன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கணும். வாட்ஸ்அப்ல ஒரு கால் வந்திருக்கு, தெரியாத ஒரு நம்பர், எடுக்காம இருக்கிறது பெட்டர். அதுவும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி எடுத்திருக்காரு. நாங்க ட்ராய் டிஆர்ஏல இருந்து கூப்பிடுறோம், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவற்றை எல்லாம் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு காலை மாத்துறேன் சார் அவங்க பேசுவாங்கன்னு சொல்லி உயர் அதிகாரிகள் வேற டிபார்ட்மெண்ட்ல மும்பை போலீஸ்னு சொல்லி மாத்தி மிரட்டி பயமுறுத்தி உங்க மேல அரெஸ்ட் இருக்கு, நீங்க போன் ஆஃப் பண்ணிடக்கூடாது, உங்களை ட்ராக் பண்றோம், நீங்க பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணுங்க, எல்லாம் சரியா இருந்தா வெரிஃபை பண்ணிட்டு திருப்பி கொடுத்துருவோம். பட் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து படித்தவர்கள் கூட ஏமாறுகிறாங்க. இன்னும் சொல்ல போனா எல்லாருமே நேச்சுரல் இன்ஸ்டிங், படித்தது படிக்காதவங்க இல்ல, ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங் இருக்க வேண்டாமா, நான் எந்த தவறும் செய்யல, என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும், போயான்னு 4 திட்டிட்டு போனை வச்சுட்டா இந்த பிரச்சனையே வராதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் கேப் ஜிடிபி ரேஷியோ, இது ஆமா ரெண்டும் என்ன சார் இது காமிக்குது? இது ஏன் இவ்வளவு அதாவது இம்பார்ட்டன்ட்? பங்குச்சந்தை வந்து இப்ப இன்னைக்கு வந்து நார்மலா அதனுடைய உண்மையான மதிப்பை விட அதிகமா இருக்கா குறைச்சிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல பேராமீட்டர்ஸ், பல ஸ்கேல்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க ஒரு துணியை வந்து அந்த காலத்துல கஜம்ல அளந்துகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து மீட்டர்னு வந்தது, அதுக்கு முன்னால இன்ச்சஸ் இருந்தது, அடிகள் இருந்தது, இப்படி ஒன்னொன்னா நம்ம சொல்றோம் இல்லையா அளவைங்கிறது பார்க்கும் பொழுது. அது மாதிரி வந்து சந்தைக்கும் பல இது, அதுல ஒரு முக்கியமான அளவை, ஏன்னா இது பெரும் முதலீட்டாளர்கள் வெளிநாட்டுல இருக்கவங்க, வாரன் பஃபெட்ல இருந்து பலர் பின்பற்றக்கூடியது மார்க்கெட் கேப் டு ஜிடிபி ரேஷியோ. அது வந்து நம்முடைய நம்முடைய நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார எவ்வளவு, அதனுடைய மதிப்பு எவ்வளவு, ஜிடிபி எவ்வளவு, அதை போல் எத்தனை மடங்கு மார்க்கெட் கேப் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அது வந்து ஜிடிபியோட அதிகமா இருந்தா அது வந்து சந்தை வந்து ரொம்ப உச்சத்துல இருக்குன்னு அர்த்தம். ஜிடிபியோட ஒத்து இருந்தா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஜிடிபியோட குறைவாக இருந்தால் மலிவாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147.5 அப்படின்னு இருக்கு. அதாவது ஜிடிபி 100 ரூபாய்னா, நம்முடைய பொருளாதாரத்தினுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 100 ரூபாய்னா 145 ரூபாய்க்கு சந்தை வணிகம் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு அப்படின்னா வந்து இது என்ன சொல்லுதுன்னா, இந்திய பங்கு சந்தை உச்சத்துல இருக்கு, அல்லது அதனுடைய வேல்யூவேஷன் ரொம்ப ஹையா இருக்கு அப்படிங்கறத காட்டுறதா எடுத்துக்கலாம். பட் நாட் நெசசரிலி. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப அதிகமாக நல்லா இருக்க துவங்கும் பொழுது, பொருளாதாரம் வளரும் பொழுது ஜிடிபி வளர்ந்து இதுக்கு இணையாக வருவதற்கும் வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. பட் இது ஒரு முக்கியமான ஒரு குறியீடு. ஒரு உதாரணம் சொல்றேன், கம்பேரிசன் சொல்றேன், ஏன் இது முக்கியமானது அப்படின்னு. இதற்கு முன்னர் வந்து 2020 எவ்வளவு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? மார்ச் மாதம் பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்தித்தது இல்லையா? அப்ப எவ்வளவு இருந்திருக்கும் இந்த ஜிடிபி டு மார்க்கெட் கேப் டு ஜிடிபி ரேஷியோ? இப்ப 147 இருக்குது உச்சத்துல இருக்கும் பொழுது. 2020 மார்ச்ல பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்தித்த பொழுது சென்செக்ஸ் 25,000 26,000 ஒட்டி இருந்த பொழுது என்ன இருந்திருக்கும்? அன்னைக்கு வந்து 56 நினைக்கிறேன், 56 57 அவ்வளவுதான். அதாவது நம்ம பொருளாதாரத்தை போல, அதனுடைய அளவை போல, அதனுடைய கிட்டத்தட்ட 50% அப்படிங்கிற அளவுல தான் வந்து 2020 வந்து அது இருந்திருக்கு. அப்ப நமக்கு அப்போ ஒரு முதலீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது தெளிவா தெரியுது இல்லையா? பங்குச்சந்தை வந்து இப்ப வீக்கா இருக்கு அப்படிங்கிறது. இன்னொரு புள்ளிவரம் சொல்றேன், இது ஏன் ரொம்ப முக்கியமானதுங்கிறதுக்கு. இதற்கு முன்னர் இந்த மாதிரி ஒரு பெரிய உச்சம் 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது 2007ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம். அதுக்கப்புறம் 2008 ஜனவரியில வந்து பங்குச்சந்தை என்ன ஆனதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2007 டிசம்பர்ல வந்து ஒரு இதுக்கு முன்னால இருந்த ஹையஸ்ட் அப்பதான் ஜிடிபி ரேஷியோ, டெட் டு ஜிடிபி ரேஷியோ. அது வந்த பிறகு அந்த செப்டம்பர் 2027 டிசம்பருக்கு பிறகு பங்குச்சந்தை ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. அது மாதிரியா வருவதற்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கான்னா, அவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அன்னைக்கு வந்து உள்ளூர் முதலீட்டாளர்கள் பெரிய அளவுல இல்ல. எஃப்ஐஸ் பணத்தை பெரிய அளவுல வித்ரா பண்ணாங்க, உடனே வீழ்ச்சி வாங்குறதுக்கு ஆள் இல்ல. ஆனா இந்தியாவில இன்னைக்கு பாத்தீங்கன்னா உள்ளூர் முதலீட்டாளர்கள், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, எஸ்ஐபி வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு பணம். அதனால வந்து அந்த அளவு வீழ்ச்சியை சந்திக்காது. பட் பங்குச்சந்தை ஒரு உச்சத்தில் இருக்கிறது, வேல்யூவேஷன் ரொம்ப ஹையா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர், இது ஒரு மிக முக்கியமான இண்டிகேட்டர். இதை முதலீட்டாளர்கள் கவனத்துல வச்சுக்கணுங்கிறதுக்கு நமக்கு கவனம்.
அதே மாதிரி பேங்க் கிரெடிட் growth வந்து டவுன் ஆயிருக்கு, டெபாசிட் growth வந்து டவுன் ஆயிருக்கு. இதெல்லாம் எதை சார் இண்டிகேட் பண்ணுது? நிச்சயமா இதுவுமே வந்து ரிசர்வ் வங்கியினுடைய இது பாத்தீங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதி அன்றைக்கு உள்ள புள்ளி வரும் பாத்தீங்கன்னா பேங்க் கிரெடிட் growth வந்து குறைவா தான் வளர்ந்திருக்கு 11%. அதே மாதிரி டெபாசிட் growthம் 11% ஒட்டி. பேங்க் கிரெடிட் growth வந்து 11%னா அதற்கு முன்னால போன வருஷம் இதே காலகட்டத்தில் 20% இருந்தது கிரெடிட் growth ஆஃப்டேக் வங்கிகள் கொடுக்கக்கூடிய கடன். இப்ப 11% ஆயிருக்கு, குறைஞ்சிருக்குன்னா அப்ப தொழில் வளர்ச்சி குறையுமா, லாபங்கள் குறையுமான்னு பாத்தீங்கன்னா இது அக்ராஸ் ஆல் செக்டர்ஸ் இருக்கு. ரீட்டைல் லெண்டிங் குறைஞ்சிருக்கு, என்பிஎஃப்சி உடைய லெண்டிங் குறைஞ்சிருக்கு, இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குற லெண்டிங் குறைஞ்சிருக்கு, நான் ஃபுட் கிரெடிட் குறைஞ்சிருக்கு. சோ ஒரு 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 பக்கவாட்டு நகர்தல் அல்லது ஒரு தேக்க நிலையை நோக்கி செல்வதற்கான ஒரு இண்டிகேஷனா எடுத்துக்கலாம். டெபாசிட் growth குறைஞ்சிருக்கிறதும் ஒரு காரணமா இருக்கலாம். அதிக அளவுல கடன் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். டெபாசிட் வளர்ச்சி வந்து சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் 13.6% இருந்த வளர்ச்சி இப்ப 11% குறைஞ்சிருக்கு, 11.2. சோ இதுவும் ஒரு காரணம். டெபாசிட் growth ஏன் குறையுதுன்னா பெரும்பாலான முதலீடுகள் வந்து பங்குச்சந்தையை நோக்கி, மியூச்சுவல் ஃபண்டை நோக்கி வருவது, தங்கத்தை நோக்கி செல்வது, இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். மகேந்திரா வந்து டெஸ்லாக்கே டஃப் கொடுக்குது அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால. ஏன்னா ஆமா. அதுவே போய் ஆட்டோமேட்டிக்கா பார்க்கலாம் ஆகுது சார் மகேந்திரா காரு. ஏதோ புதுசா கொண்டு வந்திருக்காங்களா அதுல. நான் மகேந்திரா எடுத்து ஏதோ கேஸ் எல்லாம் போட்டுக்கிறதா சொன்னாங்க. அது என்னங்க சார்? இல்ல அவங்க வந்து ஒரு மாடலுக்கு 6E அப்படிங்கிற ஒரு பதத்தை பயன்படுத்துறாங்க. அது வந்து இண்டிகோ அவங்க ஏர்லைன்ஸ் என்ன சொல்றாங்க, எங்களுடைய இது இல்லையா, அது ஒரு பிராண்ட், இது நீ அதை எப்படி பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு வந்து அவங்க மேல சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கும் முயற்சியில் அவங்க இறங்க போறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இது ஒன்று அவங்களுக்கும் ஏதாவது பேசி சமாதானமாகலாம். ஏன்னா இதெல்லாம் காமனா உள்ள பதங்கள். ஒருவேளை அவங்க 7E போட்டிருந்தா வந்திருக்காதா என்னன்னு தெரியல, என்ன மாதிரி டைரக்ஷன்ல இது போகும்னு தெரியல. இது மாதிரி நிறைய ஏன்னா இது வந்து ஒரு முழுவதும் அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நிறைய சட்டச்சிக்கல் இருக்கு. போக போக தான் இது எப்படி வரும்னு நமக்கு தெரியும். ஆமா, அந்த மகேந்திரா புது கார்ல 100க்கும் மேற்பட்ட பேட்டர்னர் வாங்கி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆமா. அதாவது வெளிநாட்டு பல வாகனங்கள், நம்ம அப்பெல்லாம் வந்து ஒரு ஃபேஷனபிளா ஒரு டிசைன் அப்படின்னா வந்து வெளிநாட்டு வாகனங்கள் இருந்தது மாறி இன்னைக்கு வந்து டாடாவா இருக்கட்டும், மஹேந்திராவா இருக்கட்டும் வந்து அவங்களுடைய டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு அமேசிங்கா, ஒரு யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக, நான் வெளிநாட்டு கார் வச்சிருக்கேன் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருந்த ஒரு காலம் போய் இன்னைக்கு இந்த கார் வச்சிருக்கேன்னு சொல்றது வந்து ஒரு பெருமையாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்குங்கிறது நம்ம மறுப்பதற்கு இல்லை. அவங்களுடைய விற்பனையிலையும் அதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. சமீப காலத்துல வந்து வித்தியாசமா இருந்தா கூட பொதுவாக அதை பார்க்க முடிகிறது. அடுத்து ஏதோ ஒரு செபி வந்து ஐபிஓ வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு திருப்பி கொடுத்துடணும், லிஸ்ட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களாமே. அது என்ன மேட்டருங்க சார்? முதல்ல ஒண்ணு பார்த்தோம், உங்களுக்கு நினைவிருக்கும், C2C அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் ஒண்ணு. அதுல இப்படித்தான் அந்த ஐபிஓல வந்து அவங்க டிஸ்க்ளோஷர் வந்து சரியா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து முதலீட்டாளர்கள்ட்ட விண்ணப்பித்தவர்கள்ட்ட வந்து பணத்தை கேட்டாங்கன்னா திருப்பி கொடுங்கன்னு சொன்னாங்க. கோடிக்கணக்கான பணம் லட்சக்கணக்கானவருக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது அதுல கேட்டவங்களுக்கு. அதையும் மீறி அந்த பங்கு சந்தையில் அந்த பங்கு பட்டியலிடப்பட்டு 226 ரூபாய்க்கு ஐபிஓ வந்த பங்கு 450 ரூபாய்க்கு முடிவடைந்தது நேற்று பார்த்திருப்பீங்க. பட் இதே மாதிரி இதுலயும் நடக்குமான்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம பேசக்கூடிய நிறுவனம் டிராபிக் சொல்யூஷன்ங்கிற மாதிரி டிராபிக் சால் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இது வந்து ரொம்ப குறைவான அமௌண்ட், 45 கோடி தான் ஐபிஓ, ஒரு எஸ்எம்இ ஐபிஓ. 45 கோடி தான் அவங்க வந்து வந்தாங்க. அது இன்ஃபேக்ட் அது 345 மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனிச்சு. செபி ஆமா. இது வந்து செபி என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு செய்த சில இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் பூரா அவங்க ஐபிஓ வரதுக்கு முன்னால பண்ணக்கூடாதா அப்படின்னு. பரவாயில்ல, வந்ததுக்கு அப்புறமாவது தவறு நிகழ்வதற்கு முன்பு சொல்றாங்களே, நம்ம சந்தோஷப்பட வேண்டிய சூழல தான் இருக்கும். அதுதான் உண்மை. அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து சில தவறுகள் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உதாரணமாக டிஸ்க்ளோஷர்ஸ்லாம், ராங்ஃபுல் டிஸ்க்ளோஷர்ஸ், அந்த இஷ்யூ ப்ராசெஸ் எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டார்ட்ட இருந்து ஒரு சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கேன்னு சொல்றாங்க. இந்த இஷ்யூ ப்ராசெஸ், அதாவது இந்த திரட்டிய மூலதனத்துல 40 மடங்கு அந்த சாஃப்ட்வேருக்கு தான் போகுது. அந்த தேர்ட் பார்ட்டி வெண்டார் அல்லது சாஃப்ட்வேர் யாருன்னு பார்த்தா அது ஒரு ஷெல் கம்பெனியா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது இவங்களே பணத்தை சைஃபன் ஆஃப் பண்ணி எடுக்கிறாங்களா, அதை கவர் பண்றாங்களா, அந்த கிரெடென்ஷியல்ஸ் எக்ஸாமின் பண்ணணும். அதனால அது வரைக்கும் வந்து நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணுங்க, நடுவில் கேட்கறவங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுங்க, லிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பதட்டத்தை உண்டாக்குனாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷத்தை தருகிறது. ஏன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சு முன்கூட்டியே சொல்றது நல்லது. பட்டியலிடப்பட்டு வணிகமாகி 3 மாசம் கழிச்சு சொல்லி அதுக்குள்ள அது 2 ரூபாய்க்கு அந்த பங்கு வந்து நிக்கிறத விட முன்னால சொல்றது நல்லது. சொன்னதுக்கு பிறகும் C2Cல என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். பட் முதலீட்டாளர்கள் தான் இதுல வந்து செபி என்ன செய்தது அப்படின்னு நம்ம வந்து போர்க்கொடியை தூக்குறதுக்கு முன்னால நாம் என்ன செய்தோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்.
கவனமா தான் சார் இருக்கணும். ஆனா C2C பார்த்து நிறைய பேருக்கு ஆர்வம் தான் வந்திருக்கும். சரி போட்டோம் எடுப்போம் அப்படின்னு போனாங்கன்னா அவங்களுக்கு தான் பாதிப்பு. நீங்க திரும்ப திரும்ப அதை ஆமா. தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் QIP 6,000 கோடி திரட்டப்படுறதா சொல்லியிருக்காங்க. திரட்டி இருக்காங்க. 6,000 கோடி திரட்டி இருக்காங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாக சென்ற வாரம் பேசணும் வரப்போறதா வந்துருச்சு. அவங்களுக்கு அது பல மடங்கு, அதாவது 4 மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அவங்க எதிர்பார்த்தது 6,000 கோடி, அவங்களுக்கு வந்தது 24,000 கோடிக்கு மேல. ஸோ அதனால அது நல்லா வந்திருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அது ஃபுல்லாவே கார்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ரியல் எஸ்டேட் அந்த துறையில எக்ஸ்பான்ஷனுக்கு போட போறதுனால இப்ப என்ன கேள்வி எழுந்திருக்குதுன்னா, ரியல் எஸ்டேட் துறை வரக்கூடிய காலகட்டங்கள்ல நல்லா இருக்குமா? அதிக வளர்ச்சியை எதிர்பார்க்கறாங்களா? ஏன்னா இது மட்டும் இல்ல. சமீப காலத்துல பாத்தீங்கன்னா, இந்த பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ், மேக்ரோ டெக் டெவலப்பர்ஸ்னு ஒரு கம்பெனி, லோடா குரூப் பாம்பேல ரொம்ப ஃபேமஸ். அவங்க பிரிகேடு, இவங்க எல்லாருமே QIP மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 13,000 கோடி வந்து இந்த ஆண்டுல 2024 மட்டும் இது வரைக்கும் திரட்டி இருக்கிறார்கள். போக ஒபராய் ரியாலிட்டி வேற ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இன்னொரு 6,000 கோடி QIP அவங்க திரட்டுறதுக்காக அவங்க ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும் பொழுது ரியல் எஸ்டேட் துறையை நோக்கி பெருமளவுல பணம் மெல்ல மெல்ல வர துவங்கி இருக்கிறது. இது ஒரு துவக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அடுத்த ஆண்டு முதல் காலாண்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி போகுது அப்படிங்கிறது. RBI இன்ஆபரேட்டிவ் அந்த அக்கௌண்ட்ஸை வந்து திருப்பி ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்னங்க சார் விஷயம்? ஹை டைம் தே டூ திஸ். அதாவது இந்த KYC நான் ஒழுங்கா போயிட்டு இருக்க அக்கௌண்ட் நான் எதுவும் ஆப்ரேட் பண்ணல கொஞ்ச நாள்னா அது என்னுடைய தவறா? உடனே அதை ஃப்ரீஸ் பண்றது அல்லது இன்ஆபரேட்டிவ் அக்கௌண்ட்னு சொல்லி வச்சுட்டு திரும்ப KYC பண்ணுங்கிறது. பண்ணலைன்னா அந்த ஃபண்ட்ஸை பூரா சென்ட்ரலா இன்னொரு ஃபண்டுக்கு இதுக்கு IEPF இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இதெல்லாம் சரியான ஒரு இது கிடையாது. அதனால இப்போ வந்து அந்த ஓனர்ஸை வந்து கிளையண்ட் இன்வெஸ்டர்ஸ் மேல இல்லாமல் அந்த பேங்க் மேல இப்போ RBI சொல்லியிருக்காங்க. அதை இன்ஆபரேட்டிவ் அக்கௌண்ட்டை ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உங்களை தேடி ஆபீஸ்க்கு வர்றாங்க. நீங்க கடன் வாங்கணும்னா தேடி வீட்டுக்கு வர்றாங்க. அது அக்கௌண்ட் KYC சரி பண்றதுக்கு ஏன் அதை பண்ணக்கூடாது? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல எதையாவது ஒரு லிங்க் அனுப்பிச்சு இந்த லிங்கை கிளிக் பண்ணி இதில் அப்டேட் பண்ணுங்கன்னா பயமா இருக்குது. எந்த லிங்கையும் அது கிளிக் பண்ணலாமா வேண்டாமா? ஏன்னா எந்த வங்கியும் கிளிக் அனுப்புறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம். ஆனா நீ KYC பண்ணலைன்னா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற KYC பண்ணலைன்னா. இது வந்து ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். இன்ஆபரேட்டிவ் அக்கௌண்ட்ஸை ஃப்ரோசன் அக்கௌண்ட்ஸை ரிலீஸ் பண்றது, ரீஆக்டிவேட் பண்றதுன்றது. அந்த பேங்கிங் பில் அதை கொண்டு வந்தப்ப வங்கி சட்ட திருத்த மசோதா 19 முன்மொழிவுகளோட அது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு மக்களவையில. அதுல முக்கியமா 4 நாமினிஸ் கொண்டு வந்துடலாம், இது பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க சார். அது எப்படி சார் நல்லதா மக்களுக்கு? இதுல ஒரு 19 திட்டங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இதுல எதிர்கட்சிகள் நிறைய வந்து சொல்றாங்க. பட் ஆனால் இது ஒரு நல்ல ஒரு முயற்சியா நான் நினைக்கிறேன். இந்த நாமினி வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபார்ம்லேயே 3 பேருக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதுல என்ன அட்வான்டேஜ்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் ஒரு ஆளுக்கு 50% கொடுக்குறேன், பாக்கி 2 பேருக்கு 25% கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது 33.33 3 பேருக்கும் சொல்லலாம். அந்த பெர்சன்டேஜை கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நாமினி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அலவுடு. அதே மாதிரி இப்ப பேங்க்லயும் வந்து அலோவ் பண்றதுங்கிறது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். நடைமுறை சிக்கல்கள் இதுல வந்து 4 சரியா 8 இருக்கணுமா 2 இருக்கணுமாங்கிறது இருக்கலாம். பட் அதிகப்படியான எண்ணிக்கையில ஆட்கள் தேவை, நாமினேஷனுக்கு தேவை அப்படிங்கிறது இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்கள் பெரிய குடும்பங்கள்லாம் கூட்டு குடும்பங்கள் இல்ல குறைஞ்சிக்கிட்டு வர்றப்ப ஐ திங்க் இந்த 4ங்கிறது போறோம். நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த பேங்கிங் மசோதாவுடைய மற்ற ஷரத்துகள் நான் எதுவும் படிக்கல. பட் இது வந்து ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். ஒரு சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். இந்தியை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து நிறைய நமக்கு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வருது. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பல பக்கங்கள் இந்தியில வருது, அப்புறம் இங்கிலீஷ்ல வருது. நமக்கு அது வேண்டாம்னா அதை தள்ளிட்டு நம்ம இங்கிலீஷ் பக்கத்தை தான் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறோம் அல்லது நம்ம ஆன்லைன்ல பாக்குறோம். இது ஒவ்வொருடைய பார்வையை பொறுத்து. நான் வந்து ராஷ்டிர பாஷா பிராத்மிக் படிச்சிருக்கேன். என்னுடைய சிஸ்டர்ஸ் டாக்டர் வந்து 40 ஆண்டுகளுக்கு முன்பு பிரவேசிக்கா ராஷ்டிர பாஷா எல்லாம் படிச்சிருக்காங்க. இதே தமிழ்நாட்டுல படிச்சிருக்கோம். அதெல்லாம் அது ஒரு அரசியல்ங்கிறதுனால அரசியலை ஒதுக்கிட்டு நம்ம பேசுறது நல்லது. சார் இறுதியா ஒரு கேள்வி. இந்த போனஸ் ட்ரிப்பிங் அப்புறம் இந்த டாக்ஸ் இதை பத்தி நம்ம நேற்று பேசியிருந்தோம். இதை பத்தி நம்ம நேர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நீங்களும் அந்த கமெண்ட் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. என்ன சார் சொல்றீங்க? இல்ல அவர் கரெக்டா ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காரு. 2022க்கு முன்னால இது சுலபமாக சாத்தியம். பட் 2022ல செக்ஷன் 94(8) அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து புதுசா அதை மாடிஃபை பண்றாங்க, கொண்டு வர்றாங்க. அதுல வந்து இந்த போனஸ் ட்ரிப்பிங்கிறது கிட்டத்தட்ட அது பண்ண முடியாது 99% அந்த மாதிரி. அதாவது என்னன்னா, ஏன்னா நம்ம இதை முக்கியமா சொல்லணும். நம்ம சொல்றதை கேட்டுட்டு யாராவது போயிட்டு நாளைக்கு போனஸ் டிக்ளேர் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு வாங்கிட்டு போனஸ் முடிஞ்சோன்னு எக்ஸ் போனஸ்ல வித்து நான் லாபத்தை நஷ்டத்தை பதிவு பண்ணி நான் டாக்ஸ் சேவ் பண்ண முடியுமான்னு யாரும் போயிடக்கூடாது. அதனால நிச்சயமா நம்முடைய நன்றி அந்த நேயருக்கு இதை பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கிறதுக்கு. இதுல என்னன்னா, இந்த போனஸ் பங்குகள் அதுக்கு ஒரு ரெக்கார்ட் டேட் கொடுப்பாங்க. அந்த டேட் அன்னைக்கு வச்சிருந்தாதான் நமக்கு வந்து போனஸுக்கு எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் நம்ம பங்குகளை வாங்கினோம்னா போனஸுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்ல இருந்து அதுக்கு முன்னால 3 மாசத்திற்கு முன்பு நம்ம பங்குகளை வாங்கியிருக்கணும். 3 மாசத்துக்குள்ள வாங்கியிருந்தாலோ அல்லது அந்த ரெக்கார்ட் டேட்ல இருந்து 9 மாசத்துக்குள்ள அந்த பங்குகளை விற்றாலோ இந்த அதுல வரக்கூடிய இழப்பு இருக்கு பாத்தீங்களா. நம்ம 400 ரூபாய்க்கு வாங்கி ரிலையன்ஸ் பங்கு 2200 இருந்தது, 1300
மாறுனுச்சு போனஸுக்கு அப்புறம். அப்ப நம்ம அந்த மிச்சம் 1300 லாஸா கிளைம் பண்ண முடியுமானா முடியாது. அதை வந்து அடுத்த போனஸை விற்கும் பொழுது அதற்கான அடக்க விலையை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஜீரோ காஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு திருட்டுத்தனம் பண்றதுங்கிறது வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட நடைமுறையில சாத்தியம் இல்லை. ஏன்னா இந்த 3 மாசம் அது அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னால வாங்கியிருக்கணும். அதுக்குள்ள வாங்கியிருந்தா இதை செல்லுபடி ஆகாது. அதே மாதிரி 9 மாசத்துக்குள்ள வித்துட்டோம்னாலும் அதனுடைய ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். மீண்டும் அந்த நேயருக்கு நம்முடைய நன்றி. சிறப்புங்க சார். உங்களுக்கும் பெரிய நன்றி சார். இன்னைக்கு ஏகப்பட்ட தரவுகள் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆமா, தேங்க்யூ சார். நிறைய கேள்விகள் நேரில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயம் அதை பத்தி நம்ம வீக்கெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நிச்சயம் பேசுவோம். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.